BGM. NCS Tamil BGM. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க யோகி பேசுறேன். இன்னைக்கு எங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நாகாஸ் செட்டிநாடு ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஃபேமஸ் எனக்கே தெரியல, உங்களுக்கு செம்ம பசியில இருந்தோம். ஸோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உப்பு கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் ஒன்று சொன்னாங்க. பட் இங்க சென்னையில எத்தனை பேருக்கு இது தெரியும்ன்றது தெரியல. பட் உப்பு கறினா என்ன அப்படின்றத உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ உள்ள போய் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை நகர் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல தான் எங்க இருக்கு. கண்டிப்பா இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்க. உள்ள என்னென்ன இருக்கு நாங்க போயிட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். உள்ள போலாம். இவ்வளவு தூரமா வரும் அது இல்ல, எனக்கு புரியல. இல்ல இவ்வளவு தூரமா வரும் அது 65 போட்டுட்டு இருக்காரு. ஸோ உப்பு கறியான ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 65 முடிச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரோட்டா. இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. ஆனா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குல்லன்னா ரெண்டுமே இருக்கு. ஸோ உள்ள போய் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்லுவோம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்ன ஃபுட்டுன்றதை நீங்களே பாருங்க. என்னடா கடலில் இருக்கிறது எல்லாமே இப்போ இங்கே தரையில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட். ஆக்சுவலாக நாங்கள் பரோட்டாவும் அண்ட் நிறைய சைடிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா உப்பு கறி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன், ஸோ ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து காடை அண்ட் இது வந்து குடல் குடல் கிரேவி. குடல் கிரேவி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பரோட்டாவும் அந்த சால்னா வச்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சால்னா தான். பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3 கொடுத்துருக்காங்க. 3 எப்படி சொல்லுங்கள், 3 வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி என்னென்ன டேஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணி போகலாம். அதான் அப்படி பண்ணியாச்சு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா. ஆக்சுவலி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடை ட்ரை பண்ணுவோம். அந்த கிரேவியை வந்து அப்படியே அழகா பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஊறி வச்சு அந்த நல்ல ஊறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, அப்படியே நல்லா இருக்கும். பரோட்டாவில் கமெண்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? நான் எடுக்கவே இல்லை. நல்லா அந்த ஸ்வீட்னஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வாய்ஸ் ஒரு கொடுத்துருங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா பாருங்களேன் எப்படிங்க. பரோட்டாக்கு வந்து இந்த சால்னா ஊற்றுறாங்க. இந்த 3 சால்னா ஊற்றிருக்காங்க. இந்த பாருங்க, 3த்தையுமே ஒண்ணா ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து ஊற வச்சு இந்த துணியும் ஊற வைப்பாங்க, அது மாதிரி ஊற வச்சு நம்ம சாப்பிடணும். அந்த ஊற தான் இது பண்ணணும். நல்லா மிக்சியில போட்டு டேஸ்ட் அல்டிமேட். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல.
நம்ம உண்டு நம்ம சோழி ஃபீல்ட்ல இருந்து நான் வந்தேன். பிளஸ் அப்பா ஸ்டார்ட் பண்ணது வந்து 1995ல ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஹோட்டல் ஃபீல்டு வந்து வண்டி கடையில இருந்து நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அப்பா வந்து வண்டி கடை தான் நடத்திட்டு இருந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டுக்குள்ள நான் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பிளஸ் நம்ம வந்து அடுத்த கட்டமா அதை கொண்டு போகணும், ஒரு டெவலப் பண்ணணும். நம்ம அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் இல்லாம ஒரு மீடியமான ஒரு ரெஸ்டாரண்டா கொண்டு வரணும். கொண்டு வந்து பிளஸ் வந்துட்டு எல்லாருமே கீழே இருக்கவங்க மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் எல்லாருமே நம்ம ஹோட்டல் ஃபுட்டுக்கு வரணும்ன்றது என்னோட பெரிய ஆசை, என்னோட கனவு. பிளஸ் அதை பத்தி நான் ரொம்ப யோசிச்சுதான் சரி இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த நேம் எப்படி நான் அதை சூஸ் பண்ணேன், நாகாஸ்ன்றத அப்பா பேர் வந்து நாகராஜன், அதனால நாகாஸ், அம்மா பேர் செல்வி, அதனால எஸ் போட்டு நாகாஸ்ன்ற ஒரு கான்செப்டா இந்த ஹோட்டலை நான் செட்டிநாடு நாகாஸ் செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹோட்டலை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நம்ம சிந்தாமணி சிக்னல்ல இருந்து கரெக்டா கீழ்பாக் போற ரோட்ல லெஃப்ட் சைட்ல சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நாகாஸ் செட்டிநாடுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோட்டல் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காரைக்குடி சார்ந்து காரைக்குடி மாஸ்டர்ஸ் ஃபுல்லாமே நம்ம கிட்ட வந்து செட்டிநாடு கிரேவி, செட்டிநாடு சிக்கன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உப்பு கறி, நம்ம கடையில ஃபேமஸ் வந்து உப்பு கறி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் போட்டி இருக்கு, மீன் இருக்கு, இப்போ பிரியாணி இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு, அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கு. நம்ம கிட்ட ஒயிட் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். சாம்பார் ரசம் எல்லாம் வீட்டோட ஒரு கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும் நம்ம கடை. நீங்க வந்து சாப்பிடுங்க. இப்போ உங்க வந்து நீங்க எங்க சாப்பிட்டு இருந்தாலுமே சரி, நீங்க ஒரு வாட்டி நீங்க சாப்பிடுங்க, உங்களோட அந்த விஷுவல்ஸ் எல்லாமே தெரியும். அந்த ஃபுட்டை பத்தி வெளிய ஹோட்டலுக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. நாங்க வந்து ஃபுல்லாமே இந்த பூர்வீகமா அந்த தொழில தான் இருக்கோம். பிளஸ் இதை நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் தான் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். அப்பா என்ன வந்து உருவாக்குற 2017ல இருந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்கேன். நாகாஸ் செட்டிநாடோட நாளையில இருந்து ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லேட் வித் பிரியாணி 99 பிளஸ் வந்துட்டு இது யாரும் இந்த சைட்ல இருந்து பண்ணலன்றத மாதிரி எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி இது பண்ணணும்னு பெரிய ஆசை. பிளஸ் நம்மளோட பிரியாணியும் சாப்பிடுங்க. பிளஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எக்கு தான் கொடுப்பாங்க, மோஸ்ட்லா வந்து அவுச்ச முட்டை தான் வைப்பாங்க. நான் பிளஸ் அது வந்து ஒரு ஆம்லேட்டா கொடுக்கணும், இது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக பாத்தீங்கன்னா 2 கிரேவி கொடுப்பேன். பிளஸ் வந்து ஒரு ஆனியன், பிளஸ் வந்து ஒரு கத்திரிக்காய் கூட்டு ஒன்று வரும். இது ஆக்சுவலா நல்லா காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்குறேன். பிளஸ் நீங்க வாங்க, கண்டிப்பா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்க.